الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتعد حدود الله فأولئك هم الظالمون. وقال تعالى: يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة تراض منكم. صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இன்று இஸ்லாமிய கலண்டரின் படி இந்த வருடத்தின் கடைசி மாசத்தில் இருக்கிறோம். ஸுல்ஹிஜ்ஜா 12வது மாதம், பிறை 25. வரக்கூடிய 16ஆம் திகதி புது வருடம் முஹர்ரம், அதுக்கான பிறை பார்க்கப்படும். 1447 ஹிஜ்ரி 1448 ஹிஜ்ரியாக மாறப்போகிறது. எங்களோட வாழ்க்கையில 20, 30, 40, 50, 60, 70, 80 என்று நாங்கள் ஹிஜ்ரிகளை கடந்திருக்கிறோம். நாங்கள் முன்னோக்கக்கூடிய முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல் என்று 12வது மாதம் தான் இந்த சிறப்பான ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களை கொஞ்சம் நினைத்து பார்த்து அதுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு, எங்களால் நடந்த தவறுகளை அடையாளப்படுத்தி நாங்கள் அவைகளுக்கு அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார், தௌபா செய்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட்டு வாழ்க்கையிலும் மனிதனால் ஏற்படக்கூடிய தவறுகள் அடையாளப்படுத்தப்பட்டு அதை சரிவர திருத்திக் கொள்வது ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது. அதுக்கு நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த ஒரு நீண்ட பயணத்தை ஈமானுடன், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடன், அல்லாஹ்வுடைய திருப்தியுடன் அல்லாஹ் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால் அதுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஈமான் சம்பந்தப்பட்ட சில பொறுப்புகள் இருக்குது, வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட சில கடமைகள் இருக்கிறது. அதே நேரத்தில் அஹ்லாக், மனித பண்புகள் சம்பந்தப்பட்ட சில நடவடிக்கைகள் இருக்கிறது. குடுக்கல் வாங்கல், மனிதனுடைய வாங்கிறது விற்கிறது மட்டுமல்ல, மனிதனுக்கு பொறுப்பான ஏராளமான குடுக்கல் வாங்கல் இருக்கிறது. இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது இந்த 5 விஷயங்கள் ஹைலைட் ஆகுது. கொஞ்சம் இதை எல்லாரும் மனதில் பதிய வச்சு கொண்டாதான் வரக்கூடிய வருஷத்திலிருந்து எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி, எந்த நேரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது, அது சரியா உள்ளத்துக்கு படும் பொழுதுதான் அந்த டேர்னிங் பாயிண்ட் ஒன்று மனிதனுக்கு உண்டாகிறது. இல்லைன்னா மனிதன் அப்படியே இந்த சொரிஞ்சுக்கிட்டே போயிடுவான், ஒன்றுமே விளங்காது. எங்க இருக்கிறேன், என்ன செய்யறேன், என்ன நடக்குது, ஒன்றுமே விளங்குறது இல்லை. தன் இச்சப்படி மனிதன் வாழ ஆரம்பிக்கிறான். அவன் நினைக்கிறதா மார்க்கம், நான் நினைச்சதான் செய்யணும் என்ற ஒரு மமதை, கிபிர், ஷைத்தான் அவன் உள்ளத்துல வர ஆரம்பிக்கிறான். அவன் வழி தவற வைக்கிறான். இன்ன ஷைத்தான் யஜ்ரி ஃபில் இன்சானி மஜ்ரத் தம். அது கொள்கை ரீதியாக வரக்கூடிய செயல்களையும் தட்டிட்டு போயிடுவான். அது அவனுக்கு பொருள் இல்லை. அவன் மார்க்கத்தை படிக்கவும் இல்லை, ஷரியத்தை விளங்கவும் இல்லை, இஸ்லாத்தை புரியவும் இல்லை. தனக்கு விளங்கினது, தான் புரிஞ்சது, அதுதான் மார்க்கம் என்று
மக்களுக்கு திணிக்க முயற்சி செய்வது. இது ஷைத்தானுடைய செயலாக இருக்கும். அது குடும்பமாக இருக்கலாம், அது வியாபாரமாக இருக்கலாம், அது இல்லற வாழ்க்கையாக இருக்கலாம். இவைகள் அனைத்திலுமே கண்ணியமானவர்களே, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அடுத்த ஜும்மா சில வேளை நாங்க முஹர்ரம் தான் சந்திக்க போகிறோம். இன்றைக்கு பிற 25 16ஆம் தேதி பிற பார்க்க போகிறோம். அப்ப முஹர்ரமுடைய பிற தென்படும் பொழுது புது வருடம் ஆரம்பமாக போகிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய தெர்மாமீட்டரை வச்சு பரிசோதித்து பார்க்க வேண்டும். நான் என்ன செய்கிறேன்? இன்று நான் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அநியாயங்கள். மனிதன் எப்படி தனக்கு தெரியாம அநியாயம் செய்கிறான், அந்த அநியாயம் எப்படி நடக்குது என்பதை தான் நான் இங்க உங்களுக்கு எனக்கும் நசீஹத்தாக முன்வைக்க போகிறேன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா 629ஆம் திருவசனத்தில் அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அநியாயம் என்று சொல்லும் பொழுது யார் வரம்புகளை மீறார்களோ அவர்கள் அநியாயம் செய்கிறார்கள், அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சில நேரம் மனிதன் தனக்கே அநியாயம் செய்து கொள்கிறான், அது அவனுக்கு விளங்குறது இல்லை. அவன் பாவம் செய்கிறான், குற்றங்கள் செய்கிறான். கண்ணால, காதால, நாவால, செயலால, பேனாவால எழுத தெரியும் என்று உண்ட எழுதுறதில்லை. என்கிட்ட பேனா கிடைச்சிச்சு எழுதுறதில்லை. எழுதுறதையும் அல்லாஹு தஆலா வல் கலம், அல்லாஹ் அந்த கலமின் மீது சத்தியம் செய்திருக்கிறான். அல்லாஹு தஆலா எழுதக்கொள்ள கவனமாக ஒழுக்கம், மரியாதை, கண்ணியம் என்ன எழுதுறோம் என்றதை மனிதன் சிந்திச்சு எழுத வேண்டும். அதுல மனிதன் வழி தவறினால் பலத்த சோதனைகள் அவன் முகம் கொடுக்க வேண்டி வரும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா ஸலமூனா வலாக்கின் கானூ அன்ஃபுஸஹும் யظلمون. அவங்களோட அநியாயம் எனக்கு ஒன்றும் செய்ய போறது இல்லை, அவங்க தான் அதை பெற்றுக்கொள்ள போறாங்க. ஜினா செய்றவன் ஜினா செய்யக்குள்ள இன்பம், ஆனா அவனுக்கு எய்ட்ஸ் வரக்குள்ள அது அவனுடைய முடிவு. பிறருக்கு அநியாயம் செய்றவன் அநியாயம் செய்யக்குள்ள இன்பம், ஆனா ஆட்சியில, பதவியில, செல்வத்தில, மமதையில மனிதர்கள் வாழ்ந்த எத்தனையோ பேர் இந்த இடத்துல நாங்க பார்த்திருக்கிறோம். நான் இந்த மெம்பருக்கு ஏறினது 1988. அல்ஹம்துலில்லாஹ், அது எல்டிடியூட் பீக் டைம். 1988 to 2009 அது பீக் டைம். இந்த நாட்டில் பலவிதமான அநியாயக்காரர்களை பார்த்திருக்கிறோம். இந்த நாட்டில் இந்த 35-40 வருஷத்துல அநியாயம் செய்தவர்கள் எல்லாம் நிலைச்சு நிற்கிறதில்லை. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கிறான். உம்லிலஹும் இன்ன கைதி மதீன். நாங்க பதறி பதட்டம் அடைஞ்சு நாங்க செயல்பற்றக்கூடாது. எப்பயுமே மிச்ச நிதானத்தை இழக்காம முகம் கொடுக்கிறது தான் நபி அவர்களுடைய மிக முக்கியமான சுன்னத்தாக இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு கட்டத்தை கடந்து வந்திருக்கிறோம். 83 இருந்து ஆரம்பிச்சு 93க்கு வந்து அது 2003 தாண்டி 2009 வரைக்கும் இந்த நாட்டில் நாங்கள் முகம் கொடுத்தது. அதுக்கப்புறம் 2010 இருந்து 2015 2020 என்று பல சோதனைகளை முகம் கொடுத்தோம். கண்ணியமானவர்களே, அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்வார்கள். அந்த நேரம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவகாசத்தை கொடுப்பான். முதலாவது நீங்க செய்யறது சரியா என்று பார்த்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு அல்லாஹ் இடத்துல உம்லிலஹும் இன்ன கைதி மதீன், நான் விட்டு கொடுக்கிறேன், நான் பிடிச்சேன்டா நீங்க யாரும் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். அது வியாபாரத்தில் இருக்கலாம், குடுக்கல் வாங்கல் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம், தன்னுடைய வணக்க வழிபாடுகள் இருக்கலாம். என்ன விஷயத்துல மனிதனால நடக்கக்கூடிய அநியாயங்களை மனிதன் தான் சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஜஸதிக அலைக ஹக்கன், ஜௌஜிக அலைக ஹக்கன், ஜுவாரிக அலைக ஹக்கன், இந்த தைஃபிக அலைக ஹக்கன், இந்த ரப்பிக அலைக ஹக்கன். உன் மனைவிக்கு சில கடமைகளை நிறைவேற்றணும், உன் உடம்புக்கு சிலதை நிறைவேற்றணும், உன் விருந்தாளிகளுக்கு சிலதை நிறைவேற்றணும். உன்னுடைய உரிமைகளை, ஹக்குகளை ரப்போட படைத்த ரப்போட நீ எப்படி நடந்து கொண்டிருக்கிறாய் என்பதை அவதானிச்சு கொண்டிருக்கணும்.
உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், ஆக பொல்லாத அநியாயம்தான் மனிதர்கள் அடியார்களுக்கும் நிறுவனங்களுக்கும் செய்கிற அநியாயம். மஸ்ஜிதுக்கு செய்கிற அநியாயம், ட்ரஸ்டிமார்கள், வக்ஃப் போர்டு ஒன்று இருக்கிறது இந்த நாட்டில், அது அல்லாஹ்வோட ஒரு நியாமத். MMD என்று இருக்கிறது இந்த நாட்டில், அது அல்லாஹ்வோட நியாமத். முஸ்லிம் ஸ்கூல்ஸ் என்று இருக்கிறது இந்த நாட்டில், இது அல்லாஹ்வோட நியாமத். இஸ்லாமிக் பைனான்ஸ் என்று ஒன்று இருக்கிறது இந்த நாட்டில், இது அல்லாஹ்வோட நியாமத். கண்ணியமானவர்களே, யாரும் இந்த விஷயத்தில் வரம்பு மீறி நடந்தால், முஸ்லிம் ஸ்கூல்ஸ் 950 இருக்குது. சுப்ஹானல்லாஹ். கொல்பெட்டிலேயும் முஸ்லிம் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலை நான் 10-15 வருஷத்துக்கு முத இது கொல்பெட்டில் இருக்குது என்று சொன்ன நேரத்தில் சிலர் வந்து சொன்னாங்க, ஹஜரத் அது கொல்பெட்டில் இல்ல, அது கம்பெனி வீதியில் இருக்குது. நான் சொன்னேன், உங்களோட பிள்ளைகள் இங்க படிக்கிறது இல்லை, அதனால உங்களுக்கு தெரியாது. கொல்லுப்பட்டியில் அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எடுத்த சில முயற்சியால் இன்றைக்கு அந்த ஸ்கூல் பாதுகாக்கப்பட்டிருக்கு. தெய்வலையில ஸ்கூல் ஒன்று இருக்குது, மீலாத் ஸ்கூல். இதெல்லாம் நியாமத்துகள். MMD ஒரு நியாமத், காதிமார்களோட அப்பாயின்மெண்ட் ஒரு நியாமத். இந்த நியாமத்தை சரியாக மனிதர்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். அது இந்த நாட்டில் 1951 தொடர்ந்து இந்த MMD ஆக்ட் இருக்குது. அதுல சில குறைபாடுகள் இருக்குது. சமூகம், படித்தவர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இதை சரிப்படுத்திக் கொள்ளணும். இல்லைன்னா அதுல நடக்கிற அநியாயம், அதுக்கு எல்லாரும் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மன் மைனாரிட்டி கண்ட்ரீஸ்ல இப்படி ஆக்ட் ஒன்று இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். டச் ஆட்சி செஞ்ச காலத்தில் 1765 இந்த MMD எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் அதுக்கு இடம் கொடுத்தார்கள். பார்லிமெண்ட் உண்டானதுக்கு பிறகு எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு ரைட்ஸாக இருந்து வருகிறது. சிலர் அதுல இருக்கக்கூடிய சில சட்டங்களை விளங்குறது இல்லை. முஸ்லிம்களும் அதை விமர்சிக்கிறது. அது மனிதனுடைய தவற வச்சு சட்டத்தை விமர்சிக்க கூடாது. அல்லாஹ்வினால் தரப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் மிக தூய்மையானது. இன்றைக்கு வரைக்கும் உலகம் 1447 ஹிஜ்ரி அல்லாஹ்வினால் வகுக்கப்பட்ட எந்த சட்டத்தையும் யாருக்கும் சேலஞ்ச் பண்ண இயலாது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சட்டங்களை தான் தந்திருக்கிறார். அநியாயம் அது உலகத்தில் நடக்கும். அந்த அநியாயத்தை ஒழிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா அதுக்குரிய சட்டங்களை வச்சிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வெட்ட சொன்னாங்க. ஒரு குற்றவாளியுடைய கையை வெட்டின நேரம் நபியோட கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க தானே வெட்ட சொன்னீங்க? சொன்னாங்க, குற்றவாளியை எனக்கிட்ட கொண்டு நிறுத்தினத்துக்கு பிறகு நான் தண்டிக்கிறது என்ற கடமை. நீங்க சாட்சிய கொண்டு நிறுத்திட்டீங்க. ஜினா செஞ்ச இஸ்லாமிய வரலாறு இல்ல. ஜினா செஞ்சார் என்று 4 பேர் வந்து சாட்சி சொல்லி அந்த 4 பேர் 8 கண்களை வச்சு ஒருவருக்கு ஹத்தடிக்கப்பட்டது என்பது எனக்கு தெரிய இஸ்லாமிய வரலாறு இல்லை. அக்கார்டிங் டு மை நாலேஜ், ஏன் அறிவிக்கத்தில் யாரும் என்னை திருத்திக் கொண்டா நான் திருத்திக் கொள்வேன். எங்கேயுமே 8 பேர் போயிட்டு 4 பேர் போயிட்டு பார்த்து ஒருவர் ஜினார் செஞ்சார் என்றத ஷரியத்தில் எங்கேயும் நிரூபிச்சு அவருக்கு ஹத்தடிச்சதாக எங்கேயுமே வரலாறு நான் தான் படிச்சில்ல. ஆனா 2 ஒரு ஆணும் பெண்ணும் வந்து நான் ஜினா செஞ்சேன் என்று நபி அவர்கள்ட்ட சொல்லி அது நீண்ட சம்பவம். அதுல அவர்கள் ஹத்தை பெற்றுக் கொண்டார்கள். இது இருக்கு. மாயிஸ் அஸ்லமி, காமிதியா 2 பேர் வந்து நாங்க ஜினா செஞ்சோம் யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஹத்தடிங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை தட்டி, நீ ஜினா செய்யல போ. குற்றம் செஞ்சவன கூட, நல்ல கவனத்துக்கு எடுங்க எல்லாரும், குற்றம் செஞ்சவன கூட பாதுகாக்கிறது தான் இஸ்லாம். அம்பலப்படுத்தி பகிரங்கப்படுத்தி அவனை கூட்டிலேத்தி அதை சோசியல் மீடியால பரத்தி, நவுசுபில்லாஹ், அல்லாஹ் யாரு இப்படி செய்வாங்களோ, உன்னத்தர் மீது கை தூக்குவீங்களோ, வீணாக அநியாயம் செய்ய பார்ப்பீங்களோ,
மரியாதை இல்லாம நடப்பீங்களோ அதுக்கு வினயம் வெற்றுக் கொள்வீங்க. அநியாயம் செஞ்சீங்க, உங்களால அது திரும்பி வரும். அடிச்சான் வாப்பாக்கு கண்ணத்துல, எல்லாரும் கூடினாங்க, வாப்பாட கண்ணத்துல அடிச்சு. ஒரு மூத்த மனிதர் கிட்ட போயிட்டு பார்த்தாரு. அவரு சொன்னாரு, இந்த வாப்பா இவரது வாப்பாக்கு அடிச்சுக்கிட்ட கமா ததீனு துதானோ, நீ இன்றைக்கு எப்படி நடந்து கொள்வியோ அது மாதிரிதான் உன்னோட நடத்தப்படும். அதனால கண்ணியமானவர்களே, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். தனிப்பட்ட வாழ்க்கையில, கூட்டு வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் மனிதன் பரிசோதிக்க பார்க்கிறது. அதில் இந்த நாட்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆகப்பெரிய நியமத்துகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முஸ்லிம் ஸ்கூல்ஸாக இருக்கலாம், அது இஸ்லாமிக் சிலபஸாக இருக்கலாம், அது இஸ்லாமிக் பைனான்ஸ் சிஸ்டமாக இருக்கலாம். இந்த நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் 2010 அல்லாஹு தஆலா எங்களுடைய இந்த பேங்க் ஆக்ட்ல இஸ்லாமிக் பொருளாதாரத்தை கொண்டு வர்றதுக்கு அல்லாஹ் ஒரு சிஸ்டத்தை தந்திருக்கிறான். தகாஃபுல் சிஸ்டம் உண்டு இந்த நாட்டுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறான். அதே போல MMDA, அதுல பெண்களுக்கு சில அநியாயங்கள் நடக்கிறது. அந்த பெண்களுக்கு நடக்கூடிய அநியாயங்களை அது சட்டத்தை சரியாக நிரப்பாத காரணத்தினால, ஆண்களுக்கு சில அநியாயங்கள் நடக்கிறது, அதுல அந்த சட்டங்கள் பரிபூர்ணமாகாத காரணத்தினால், இந்த இஸ்லாமிய நாடு என்ற நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட பரிபூர்ண தன்மை அது எங்கட நாட்டில் இருக்காது. MMDA ஆக்ட் சொல்லும் பொழுது அதுல சில ஏரியாக்கள் தான் இருக்குது, சில ஏரியா அதுல இல்ல. அப்ப அதை நிரப்பப்படணும். உதாரணமாக எடுத்தீங்கன்னா ஹுலாவுடைய பகுதி, ஒரு பெண் தன்னுடைய உரிமையை எப்படி கணவன் தெரிந்து பிரிஞ்சு கொள்ளலாம், தலாக்கும் ஃபஸகும் நடைமுறையில் இருக்குதுன்னா இந்த ஹுலாவை எப்படி உள்வாங்கிறது. மதா, ஒரு பெண்ணுக்கு தலாக் கொடுக்கும் பொழுது அவர் ஒரு தொகை பணத்தை கொடுக்கணும் கணவன், அதை ஆக்ட்ல இல்ல. கெசட் பண்ணினா அதை சேலஞ்ச் பண்ணி அதை நீக்கிடுவாங்க. கண்ணியமானவர்களே, எல்லாத்தை விட பெரிய சோதனை என்ன தெரியுமா? காதிமார்களுக்கு அவங்களோட சிஸ்டத்தை செய்யறதுக்கு சரியான இடம் இல்லை. ஒரு காதி கோட் அது இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டில்லை. மதரசா கட்டிருக்கிறோம், மஸ்ஜித் கட்டிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். ஆனா காதி கோட்டுகள் சமூகத்துடைய கடமை. கொழும்புல 4 காதி கோட் இருக்குது, கண்டில 7 இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும், இந்த நாட்டில் 25 டிஸ்ட்ரிக்டுக்கு 65 காதிமார்கள் இருக்கிறாங்க, போர்ட் ஆஃப் காதி இருக்குது. அப்ப இத சமூகமும் புத்திஜீவிகளும் படித்தவர்களும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஏண்ட தர்மத்தால நான் இந்த ஒரு காதி கோட்டை கட்டி கொடுக்கிறேன். காதிமார்களுக்கு என்னது 15,000 ரூபாயும் 18,000 கொடுக்கப்படுது. அவர்களுக்கு என்ன செய்யலாம்? மாசத்துல சம்பளம் இல்ல, அது அவர்களுடைய அன்றாட தேவைகளை செய்யறதுக்கு தான் கொடுக்கப்படுது. அதனால இதுல சமூகம், முக்கியஸ்தர்கள், உலமாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த சிஸ்டத்தை கவனத்துக்கு எடுக்கணும். கண்ணியமானவர்களே, அதே போலதான் இந்த நாட்டுடைய வக்ஃப் போர்டு. அதுவும் அல்லாஹ் தஆலா 1956 இருந்து இந்த நாட்டுக்கு இந்த வக்ஃபுடைய ஒரு சிஸ்டத்தை தந்திருக்கிறான். வக்ஃப் போர்டு ஒன்று நியமிக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த வக்ஃப் போர்டுல ஒரு சேர்மன், அதுல 7 பேர் இருப்பார்கள். இந்த நாட்டில் 3000 சொச்ச மஸ்ஜிதுகள், அந்த மஸ்ஜிதை நிர்ணயிக்கிறதுக்குள்ளதான் அந்த வக்ஃப் போர்டு. வக்ஃப் போர்டும் சில பொறுப்புகளை செய்யணும், மஸ்ஜித் நிர்வாகிகளும் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நாட்டில் உள்ள அதிகமான மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு ஒரு ஒழுங்கோடு, ஒரு கட்டுப்பாடோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு சில வழிகாட்டல்கள், முன்மாதிரியான சில திட்டங்கள் வாக்கப்பட்டு வழிகாட்டப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வரும். வக்ஃப் போர்டுடைய ஒரு கடமையில உள்ளதுதான் பிரஸ்டிமார சரியான அடையாளப்படுத்தி நியமிக்கிறது. செலக்ஷனும் இருக்கும், எலெக்ஷனும் இருக்கும். செலக்ஷனும் இருக்கும், எலெக்ஷன் இருக்கும். டெம்பரரியாக சில மஸ்ஜிதுகள்ல அவர் டெம்பரரியாக நியமிக்கப்படுறவர்கள் இருக்கிறார்கள். டெம்பரரியாக நியமிக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் நிரந்தரமானவர்கள் அல்ல. ஒரு மஸ்ஜிதுக்கு கேர்டேக்கராக நியமிக்கப்படக்கூடிய 1 வருஷம் 1.5 வருஷத்துல இது என்னுடைய காலம் உண்டு, ஆயுள் காலம் முழுசும் இருக்கிறதுக்கு திட்டம் தீட்டக்கூடாது. அது தரப்பட்டா ஜமாத்துடைய பேர லிஸ்ட தயாரிங்க, அக்கௌண்ட சரிப்படுத்துங்க, ஊரை ஒற்றுமைப்படுத்துங்க. அதுபோல அமானிதமாக இதை பப்ளிக்கு சொல்லி, ஊர் மக்களுக்கு சொல்லி, அல்ஹம்துலில்லாஹ், நான் எனக்கு தரப்பட்ட இந்த 1 year 1.5 yearsல நாங்க 4-5 பேர் சேர்ந்து இதை நல்லா செஞ்சிருக்கிறோம், இதா ஒப்படைங்க என்று சொல்றதே தவிர, அது சதி செஞ்சு சூழ்ச்சி செஞ்சு அதுக்கு நானே ஆயுள் கால தலைவராகிறதுக்கு முயற்சி செய்யறது இருக்கிறே, இது ஷைத்தான் தனமான வேலை. இது தவிர்த்து கொள்ளணும். நாட்டில் உள்ள எல்லா மஸ்ஜிதுகளும் இதை கருத்துக்கு எடுக்கணும். இந்த வக்ஃப் போர்டும் இதை கருத்துக்கு எடுக்கணும்.
வக்ஃப் போர்டு ஒரு பெரிய அமானிதம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா சில மனிதர்களுக்கு இந்த அவகாசத்தை கொடுக்கிறது. அல்லாஹ்க்கு நாங்க ஷுக்ர் செய்யணும். எங்கட நாட்டில் தெரிவு செய்யப்படக்கூடிய வக்ஃப் போர்டுகள் அது அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பல சேவைகளை செஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாட்டில் எனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சு. நானும் சகோதரர் லேட் மன்சூர் அவர்களோட நான் இருந்திருக்கிறேன். அதில் உள்ள பாரதூரங்கள் தெரியும். அதே போல இந்த வக்ஃப் போர்டுல வரக்கூடிய மஸ்ஜிதுகள், இந்த நாட்டில் உள்ள மஸ்ஜிதுகள் வக்ஃப் போர்டுல அவங்க ஒரு வாலண்டியராக அல்லாஹ்வுக்காக இந்த சேவை செய்கிறார்கள். கொடுப்பனவு ஒரு மிஸ்கீன் கொடுப்பனவு தான் அவர்களுக்கும் கொடுக்கப்படும். கண்ணியவானர்களே, அவர்களுடைய கடமையை சரியாக செய்யறதுக்கு அது டெம்பரரியாக நியமிக்கப்பட்ட அந்த ட்ரஸ்டிமார்களாக இருக்கலாம். என்ற காலம் முடிஞ்சிருச்சு. கண்ணியமாக ட்ரஸ்டி போர்டு என்ன செய்யணும், அந்த இதுக்கு அறிவிக்கணும், ஊருக்கு அறிவிக்கணும். என்ற காலம் முடிஞ்சிருச்சு. 3 வாரம் நான் அறிவிச்சுட்டு நாங்க புதிய தெரிவுக்கு போவோம் என்று அறிவிக்கணுமே தவிர நான் ஆயுள் கால தலைவராக மஸ்ஜிதில் ஆகிவிட வேண்டும் என்ற திட்டத்தை போடக்கூடாது. இங்கதான் எல்லா ஃபித்னாவும் இந்த நாட்டில் ஏற்படுகிறது. 2 பேரை கொண்டு ஸ்பெஷல் ட்ரஸ்டியாக போட்டா அந்த 2 பேர் திட்டம் என்ன போடுறதுன்னா நான் ஆயுள் கால தலைவராக இருக்கணும் உண்டு. அதோட வீட்டில் வச்சுக்கொள்ளும், அதோட கம்பெனியில வச்சுக்கொள்ளும், அதோட ட்ரஸ்ட்ல வச்சுக்கொள்ளும். ஆனா நீங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த கையில இந்த ஆக்ட் இருக்குது, முஸ்லிம் மஸ்ட் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆஃப் வக்ஃப் ஆக்ட். அதுல ஒவ்வொரு பிரிவும் அழகாக தொகுக்கப்பட்டு தரப்பட்டிருக்கு. அதை நடைமுறைப்படுத்துறது. நான் ஒரு சின்ன ஒரு கைட்லைன் ஒன்று எழுதியிருக்கிறேன். ரோல் ஆஃப் மஸ்ஜித் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் இன் அவர் கம்யூனிட்டி. இது நான் இன்றைக்கு வக்ஃப் போர்டு சேர்மனுக்கு இதை ஒப்படைக்க இருக்கிறேன். இதை நாங்க நடைமுறைப்படுத்தணும். அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தாட்டி அல்லாஹ் கிட்ட ஒவ்வொருவரும் குற்றவாளிகளாகுவார்கள். உங்களுக்கு தரப்பட்ட பொறுப்பு என்ன? நீங்க எதுக்காக நியமிக்கப்பட்டீங்க? உங்களை ஸ்பெஷல் ட்ரஸ்டியாக நியமிச்சோமா? வக்ஃப் போர்டு உங்களை எதுக்காக நியமிச்சாங்க? அதை நீங்க செஞ்சுட்டு போங்க, அதை செஞ்சுட்டு ஒப்படைங்க. இல்லைன்னா அல்லாஹ் கிட்ட நீங்க குற்றவாளி ஆகுவீங்க. உங்களுக்குள்ள வேலை அந்த ஊரை சரிப்படுத்தி ஒற்றுமையாக்கி அது சரியான முறையில கொண்டு ஒப்படைக்கிறது சமூகத்துக்கு, ஊருக்கு. இந்த ஊர்ல உள்ள மற்றவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. அல்லாஹ் நீங்க நல்லவராக இருந்து அல்லாஹ் உங்களுக்கே அந்த பொறுப்பை தந்தா அல்ஹம்துலில்லாஹ். இல்லன்னா எப்பயும் பொறுப்புல உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கணும், தெரிவு செய்யணும், அடையாளம் சந்தர்ப்பம் கொடுக்கணும், அவர்களுக்கு இந்த பணியை செய்யறதுக்கு அவகாசத்தை கொடுக்கணும். அதனால கண்ணியமானவர்களே, நான் இந்த நாட்டு மக்களுக்கும் மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கும் மிக அன்பாக வேண்டிக் கொள்வது, எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வக்ஃப் போர்டுக்கு பூர்த்தியாக உதவியாக இருந்து எல்லாம் யாரெல்லாம் ஸ்பெஷல் ட்ரஸ்டியாக நியமிக்கப்பட்டிருக்கிறீங்களோ பப்ளிக்கு அறிவிங்க. நான் எங்கட டெம்பரரியான காலம் முடிஞ்சிருச்சு, இப்ப நாங்க எங்கட வேலையை முடிச்சிட்டோம், வாங்க தெரிவு செய்யுங்க வக்ஃப் போர்டுக்கு அறிவிங்க. வக்ஃப் போர்டும் இதுல மிச்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்க டெம்பரரியாக நியமிக்கப்பட்டிருக்குது, எங்க பெர்மனண்டாக இருக்குது என்பதை கருத்துக்கு எடுத்து அவர்கள் அந்தந்த இடத்துக்கு உரிய முறைய நாங்க சில மஸ்ஜிதுகளுக்கு பொறுப்பாக இருக்கிறோம். அந்த மஸ்ஜிதுகள் ஒரு சிஸ்டம் இருக்குது. கடந்த காலத்தில் இந்த மஸ்ஜிதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்தணும். அதுதான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஸ்ஜிதுக்கு டெம்பரரியாக நியமிக்கப்பட்ட அந்த டெம்பரரி அந்த குழு மாஷா அல்லாஹ் அதுல சேர்மனாக இருக்கக்கூடியவர் நல்ல அழகாக செஞ்சு கொண்டிருக்கிறார். அது தொகுத்து மஸ்ஜிதுக்கு ஊர் மக்களுக்கு இதை அறிவிச்சு அழகாக அடுத்த தெரிவுக்கு போறதுதான் இந்த மஸ்ஜிதுக்கும் இலங்கையில் உள்ள எல்லா மஸ்ஜிதுக்கும் உள்ள அழகான ஒரு தீர்ப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏன் அங்குதான் அநியாயம் ஏற்படுகிறது. யாரு தன்னுடைய பொறுப்புகள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விஸ்வாசிகளே, லா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், அநியாயமாக நீங்க பொது சொத்துக்களை உட்கொள்ளாதீங்க. லா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பாத்தில், அது வியாபாரம் பொருத்தத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதீன யஅக்குலுன அம்வாலல் யதாமா துல்மன், யதீம்களுடைய சொத்தை அநியாயமாக சாப்பிடக்கூடியவர்கள் வயிற்றுல நெருப்பதான் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது மஸ்ஜிதுகள் வக்ஃப் என்பது இன்றைக்கு வக்ஃப்
சில வகையாக இந்த நாட்டில் இருக்குது. ஒரு சில வக்ஃப்கள் நெக்லெக்டட், அது யாருமே கவனிக்க கூடான கோடி பொறுமதியான சொத்துக்கள் இன்று அநியாயம் படுத்தப்படுகிறது. ஏண்டா அந்த வக்ஃப்ல பொறுப்பாக உள்ளவர்கள் சரியாக நிறைவேற்றவில்லை. 3 வருஷம் வக்ஃப் போர்டு மாறும், 3 வருஷம் மஸ்ஜித் நிர்வாகிகள் மாறுவார்கள், ஸ்பெஷல் ட்ரஸ்டீஸ் அவர்களுடைய கடமை நிறைவேற்றுவார்கள். அப்ப இந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய 3000 சொச்ச மஸ்ஜிதுகள், சில மஸ்ஜிதுகள் அது இன்னும் அந்த வக்ஃப் போர்டுல பதிவு செய்யப்பட்டில்லை. அதனால ஊர் மக்கள் சண்டை சச்சரவு இல்லாம, பெட்டிஷன்கள் இல்லாம கண்ணியமான முறையில் நடந்துக்கோங்க. கேட்பாங்க, பெட்டிஷன் எல்லாம் போடாதீங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க. என்ற காலம் முடிஞ்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். நான் இந்த அமானிதத்தை செஞ்சிருக்கிறேன். பப்ளிக் வாங்க, ஜும்மாக்கு 3 ஜும்மால அறிவிங்க. அதுக்கு பிறகு ஒரு அழகான தெரிவுக்கு போங்க. அந்த தெரிவில் அல்லாஹ் அவங்கள தெரிவு செய்யட்டும். அப்ப அல்லாஹ்வோட உதவி கிடைக்கும். இது நான் பேசுறது இந்த நாட்டு மக்கள் எல்லாருக்கும். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நியமத்தை நன்றி செலுத்தியவர்களாக, அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்தவர்களாக, தவறுகள் நடந்திருந்தால் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக. அல்ஹம்துலில்லாஹ். நான் இந்த கடந்த 38 வருஷமாக இந்த மஸ்ஜிதுடைய பல நிர்வாகிகளை சந்திச்சிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரோடையும் நல்ல புரிந்துணர்வோட நல்ல முறையில மஷூரா செய்து ஒவ்வொரு கட்டத்தையும் கடந்திருக்கிறோம். இந்த பீரியடும் அப்படிதான் கரக்கோணும் என்பதை நாங்க எதிர்பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல பல வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. இது அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும். அதை கொண்டுதான் இந்த ஊருக்கும் மஹல்லாவுக்கும் கயிறை ஏற்படுத்தும் என்பதை சொல்லிக்கொண்டு, மேலான சகோதரர்களே, நான் இன்று எடுத்த தலைப்பை எல்லோரும் கருத்துக்கு எடுக்க வேண்டும். அதுதான், எனக்கும் அல்லாஹுக்கும் இடையில நான் அநியாயம் செய்திடக்கூடாது. நான் அதே நேரத்தில் அடியார்களுக்கும் எனக்கும் இடையில நான் அநியாயம் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் அடியார்களுக்கு நான் அடியார்களுக்கு ஒன்று அல்லாஹுக்கு அநியாயம் செய்யறது, அதுதான் அல்லாஹ் வகுத்த சட்டங்களுக்கு மாற்றம் செய்யறது. இரண்டாவது, தனக்கு அநியாயம் செய்து கொள்வது, பாவங்கள் ஈடுபடுறது. மூணாவது, அடியார்களுக்கு அநியாயம் செய்வது அல்லது நிறுவனங்களுக்கு அநியாயம் செய்வது. சுப்ஹானல்லாஹ். ஒரு யத்தீமுக்கு அநியாயம் செய்தால் 7 பூமியை அல்லாஹ் நாளை களத்தில் ஒரு மனிதன் ஒரு சாணளவு அநியாயம் செய்யக்கூட அல்லாஹ் எப்படி நடப்பான் என்பதாக வந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, பொய் சாட்சி சொல்லக்கூடாது. இல்லாத பொல்லாததெல்லாம் உருவாக்கி நான் ஒரு பதவியில் இருந்து கொள்றதுக்கு அந்த திட்டம் இந்த திட்டம் என்று சொல்லி மனிதன் சதிகள் சூழ்ச்சிகள் செய்தால் அல்லாட பிடிக்க ஆளாக வேண்டி வரும். பொய் சாட்சியம், பொய் சத்தியம், பொய் சூழ்ச்சி, பொய் சதிகள், பொய் நிர்வாகம், இதுகள் எல்லாம் செய்யக்கூடாது. நேர்மையாக இருக்கணும். நேர்மை என்பது தன்னை வீட்டுக்கு இருக்கிறது போல, தன்னை வியாபாரத்தில் இருக்கிறது போல. தான் எனக்கிட்ட பலரும் வருவாங்க, பல நிறுவனங்கள்ல நான் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து வந்திருக்கிறேன், நான் இந்த போலீஸ்ல இருந்து வந்திருக்கிறேன். அப்ப நாங்க கைட் பண்ணிருக்கிற ஒரே ஒரு விஷயம், யாரு வந்தாலும் முதலாவது அவருடைய ஐடென்டி கார்டை கேளுங்க. நீ இன்டெலிஜென்ஸா, நீ போலீஸா, நீங்க பயப்படுத்திக் கொண்டும் இல்லை. யார் காட்டுறாரு, அவர் எக்ஸ்பயர்ட், அவருக்கு கொடுத்த காலமே முடிஞ்சு. காலம் முடிஞ்ச ஒருவர் அவருக்கு என்ன ரைட் செய்கிறது இதுல பேசுறதுக்கு? ஒரு இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம், அவருக்கு முந்தி கொடுக்கப்பட்ட வக்ஃப் போர்டில் இருக்கிறார், மஸ்ஜிதில் இருக்கிறார், அவருடைய காலம் முடிஞ்சிருச்சு. அப்ப அவருக்கு அங்க ரைட்ஸ் இல்ல, அவருக்கு ரைட்ஸ் இருக்குது வக்ஃப் போர்டுக்கு ஒப்படைக்கிறதுக்கு தான். எந்த பீரியட் முடிஞ்சிருச்சு, இதோ இந்த அமானிதம் நான் சரியாக நிறைவேற்றிட்டேன், இதை எடுத்துக்கோங்க என்று சொல்றதே தவிர அதை நீடிக்கிறதுக்கு சதிகளும் சூழ்ச்சிகளும் செய்யறதே இந்த நாட்டு மக்களே, உலமாக்களே, நிர்வாகிகளே, மஸ்ஜிதுகள் நிர்வகிக்கக்கூடியவர்களே, இந்த விஷயத்தை கவனமாக எல்லோரும் கருத்துக்கு எடுக்குமாறு மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். அங்குதான் அல்லாஹ்வுடைய உதவி. இக்லாஸ் எங்க இல்லாமல் போகுமோ, தூபாலில் முஹ்லிசீன், இக்லாஸ் உள்ளவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். உலாய்க்கு மசாபிகுல் ஹுதா. மேலான சகோதரர்களே, விபச்சாரிக்கு போயிட்டு அவ விபச்சாரி செய்யறார், இவருக்கு தெரியாது she is a prostitute. போயிட்டு கொடுத்தார் 1 லட்சத்தை. அவ எடுத்துட்டு அவ சும்மா இருக்கல, எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, எனக்கு இப்படி சல்லி கிடைச்சு. அப்ப she is a prostitute, எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஜினா செய்யறவர். அவட கையில் இப்படி கொடுத்துட்டு போயிட்டு 2வது நாள் போயிட்டு கொடுத்தார் ஆக பெரிய ஒரு திருடனுக்கு. திருடன் சும்மா இருக்கல, அவன் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சான். 3வது நாள் போயிட்டு கொடுத்தது யாருக்குண்டா, ஆக பெரிய கஞ்சனுக்கு. சுப்ஹானல்லாஹ். அந்த கஞ்சனுக்கு கொடுத்த உடனே அந்த கஞ்சன் என்ன செய்தார்? இப்ப அல்லாஹ் தஆலா இந்த மனிதன் கொடுத்த மனிதனுக்கு சரியான கவலை. யா அல்லாஹ்,
நான் உனக்காகத்தானே கொடுத்தேன். மன் ஆதா லில்லாஹ் வ மனா லில்லாஹ் வ ஹப்ப லில்லாஹ் வ அபகத லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக கொடுத்து, அல்லாஹ்வுக்காக தடுத்து, அல்லாஹ்வுக்காக நேசித்து, அல்லாஹ்வுக்காக வெறுத்தார்களோ ஈமான பரிபூர்ணமாக்கிக் கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களுக்கு தௌபா நசீபாக்கினார். இதுதான் சின்சியரிட்டி. Sincerity, you have to see yourself. I am not eligible for this. I have to return my trust. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்வுடைய சாவியை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. அப்பாஸ் காபத்துல்லாஹ்வுடைய சாவியை எடுத்துட்டு சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் இதை மெயின்டைன் பண்றேனே, யா அல்லாஹ் உனக்கு நான் டெம்பரரியாக தந்தேன். ஐ கேவ் இட் டெம்பரரி, யூ ஆர் மை அங்கிள். அல்லாஹ் தஆலா உடனே ஆயத்தை இறக்கினான், இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. யாருக்கு அமானிதம் கொடுக்கப்பட்டதோ திருப்பி கொடுங்க. நீங்க வச்சுக்கொள்றதுக்கு இல்ல அப்பாஸ், நீங்க என்ன அங்கிளாக இருக்கலாம். ஆனா பாருங்க, இன்றைக்கும் இந்த கிங் அப்துல் அசீஸ் உடைய இந்த கிங்டம், அதுல சாவிக்கு பொறுப்பு அவங்களோட ஃபேமிலி அல்ல. எது நபி அவங்க கொடுத்தாங்களோ அந்த ஃபேமிலி தான். 1400 years. அதனால யாருக்கு டெம்பரரியா கொடுக்கப்பட்டா they have to return it to the waqf board. இந்த நாட்டில் 100 டெம்பரரி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரஸ்டீஸ், அவங்க எல்லாரும் என்ன செய்யணும்? ஒப்படைச்சிடணும். இது என்ற கேர் டேக்கிங் பீரியட் ஐ ஹவ் டன் மை பெஸ்ட். இதை ஒப்படைங்க என்ற புறம் சமூகம், ஊர், மஸ்ஜித் கண்ணியமான முறையில அவர்களை தெரிவு செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் அந்த பதவிக்கு கொண்டு வரணும். இதுதான் குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மனசுக்கு வந்துச்சு. என் அங்கிள் வாப்பட தம்பி தானே கேட்கிறாரு, லெட் மீ கிவ் இட் டு ஹிம் என்று சொல்லக்குள்ளதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ் கட்டளையிடுகிறான், அன் அன் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நீங்க இந்த அமானிதத்தை திருப்பி கொடுத்துருங்க. அதனால கண்ணியமானவர்களே, நாங்க இந்த முஹர்ரமுடைய மாதம், இந்த முஹர்ரமுடைய மாதத்துல நாங்க முன்னோக்க போகிறோம். 16ஆம் தேதி எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அமானிதங்கள் வீடாக இருக்கலாம், மதரசாவாக இருக்கலாம், ஜெமியாவாக இருக்கலாம், எங்களுடைய பொறுப்புகளாக இருக்கலாம், மஸ்ஜிதுகள்ல வக்ஃப் போர்டாக இருக்கலாம், அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இமாம்களாக இருக்கலாம், முஅத்தின்களாக இருக்கலாம். எனக்கு ஒரு சகோதரர் கால் பண்ணார், இதோட நான் முடிக்கிறேன். அவர் சொன்னார், ஹஜ்ரத் என்ன மஸ்ஜிதை வந்து பாருங்க. நான் மஸ்ஜிதை போயிட்டு பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ், அவர் செஞ்சிக்கிற வேலை, சம்பளம் இவ்வளவு பெரிய சம்பளம். அவர் சொல்றாரு, இது மாதிரி மஸ்ஜிதுகளை நான் உருவாக்க விரும்புகிறேன். ஏண்ட பணத்தால, நான் சமூகத்தில் சேர்த்த பணத்தால அல்ல, ஏண்ட பணத்தால 1 லட்சம் 1.5 லட்சம் இந்த கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதுல அவர் 1.5 லட்சம் சம்பளம் அவருடைய பணத்தால கொடுக்கிறார். யாரும் ட்ரஸ்டிமார்கள் வந்து இப்படி செஞ்சாங்கன்னா அங்கதான் ஊரும் மக்களும் அவரை மதிப்பாங்க என்று அல்லாஹ் சொல்றான் தானே. இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் அகாம ஸலாத வ ஆத ஸகாத வ லம் யக்ஷ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரசூல் மீது ஈமான் கொண்டு தொழுகை நிலைநாட்டி ஜகாத் கொடுத்து, அப்படின்னா அந்த இமாம், அந்த ட்ரஸ்டியாக வரக்கூடியவருக்கு அல்லாஹ் தனக்கு தந்த பணத்தை செலவழிக்க கூடியதாக இருக்கும். அது அல்லாஹ்வுடைய உதவி வரும். அதனால கண்ணியமானவர்களே, எல்லோருக்கும் மிக அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். முதலாவது எனக்கும் உங்களுக்கும், நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிச்சு எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அவகாசங்களை பயன்படுத்தி இந்த நாட்டில் எந்த விதமான அசௌகரியங்களும் ஏற்படாம முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் இந்த நாட்டில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரைட்ஸை ஒவ்வொருவரும் பேணி நாங்கள் அல்லாஹ்வோட நெருங்குறதுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.